ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம சீரிஸோட 19வது எபிசோட்ல என்ன ஆக போகுதுன்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வண்டியில இருந்து ஹுவாஷி 4th பிரின்ஸ் கீழே விழுந்துட்டாங்க. 4th பிரின்ஸ்க்கு மயக்கம் வேற இருக்கிறதால நம்ம ஹுவாஷி மடியில போட்டுட்டு 4th பிரின்ஸ் எந்திரிங்க அப்படின்னு கத்திட்டு இருக்கா. ஆனா அதுக்குள்ள அந்த இடத்துக்கு டைலர் வந்துடுறா. எவ்வளவு தைரியம் தான் என்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகலான்னு பார்த்த, நான் செத்தாலும் பரவாயில்ல, நீ உயிரோட இங்கிருந்து போக முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அந்த பக்கமா நம்ம ஷென்னு வந்துடுறான். அவங்க 2 பேரையும் விட்டுட்டு இங்க இருந்து போ அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறான். டெய்லர் ஆனா நம்ம ஹுவாஷியோட சட்டையை கையில புடிச்சிட்டு இருக்கா. கீழே வர நம்ம 4th பிரின்ஸ் மயக்கம் போட்டு கிடக்குறான். ஷென் இப்ப என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு, உன்னை பத்தி நான் இப்பதான் விசாரிச்சு பார்த்தேன். 12 வயசுல அந்த பக்கத்து நாட்டு ராணியோட அரண்மனைக்கு போயிருக்க. அப்புறமா ஒரு 8 வருஷத்துக்கு அப்புறமா அங்க இருந்து நீ சரிப்பட்டு வர மாட்டேன்னு உன்னை துரத்துற மாதிரி துரத்திருக்காங்க. நீ இங்க உன் வாழ்க்கையை தேடுறதுக்காக இந்த நாட்டுக்கு வர மாதிரி வந்திருக்க. ஆனா அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு, பிளான் பண்ணி வந்திருக்கீங்கன்னு சொல்ல உடனே டெய்லர் சிரிக்கிறா. ஏதோ எல்லாம் பிளான் படி கரெக்டா போற மாதிரி சீன் போடாத, உனக்கு முக்கியமான 2 ஆளுங்களோட உயிர் ஏன் கையில இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஷென் உடனே ஹுவாஷி பக்கத்து நாட்டுல இருந்து வந்த ஸ்பை, அவ என் கூட கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற ஒரே காரணத்துக்காக நான் அவளை நல்லா பாத்துக்குவேன், அவ உயிரோட வரணும்னு நினைச்சு பாத்தியா, உன்னோட எனக்கு காமெடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கையில அம்பையும் வில்லையும் எடுத்துடுறான். ஹுவாஷி பாக்குறா, லேசா சிரிச்சுட்டே சரி இவன் கையாலேயே செத்து போயிடுவோம் அப்படின்னு கண்ணை மூடிக்கிறா. இதுக்கும் மேல என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு. ஆனா ஷென் அம்பு எடுக்கிறவன் யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல லைட்டா லேசா அம்ப திருப்பிட்டு ஃபர்ஸ்ட் அம்பு வேகமா கையில ஒரு Dress புடிச்சிட்டு இருக்கால அந்த டெய்லர் அந்த Dress போய் கிழிச்சிருது. அதாவது ஹுவாஷியை ரிலீஸ் பண்றதுக்காக. அடுத்த அம்பு நேரா அந்த பொண்ணையே போய் அட்டாக் பண்ணிருது. ஹுவாஷி கண்ணை திறந்து பார்த்து ஷென்னை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறா, இன்னும் கொல்லல அப்படின்னு. ஆனா விழும்போது அந்த டெய்லர் நம்ம ஹுவாஷியை இழுத்து விட்டு கீழே விழுந்துடுறா. ஷென் மின்னல் வேகத்துல பறந்து போயிட்டு ஹுவாஷி கையை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றான். ஆனா கை லேசா தொடுது, பிடிக்க முடியல. ஹுவாஷி அதையும் தாண்டி உள்ள விழுந்துடுறா. ஷென்னு ரொம்ப ஷாக் ஆயிட்டு அதிர்ந்து போய் இங்க நின்னுட்டு இருக்கான். ஆளுங்க தேடுறதுக்காக கீழே போறாங்க. ஹுவாஷியோட வேலைக்காரு போடு, உங்களை நான் உயிரோடையே விட மாட்டேன், மறுபடியும் நாட்டுக்கு போயிட்டு எப்ப எங்க மேடமோட தம்பி திரும்ப வராரோ அவர் படைய கூட்டு வந்து உங்க எல்லாத்தையும் அழிப்பாரு, நான் ஊரை கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதுக்கும் மேல வந்துட்டு இங்க வேற யாரும் கிடையாது, இளவரசியும் வரல, நம்ம கிட்ட வந்ததெல்லாம் ஸ்பை தான், அதனால சீக்கிரமா போய் உங்க வேலையை பாருங்க, அந்த பாடி எங்க இருக்குன்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிங்க, உயிரோடவோ இல்ல போனமாவோ அவங்க எனக்கு வேணும் அப்படின்னு ஷென்னு கத்த ஆரம்பிக்கிறான். என்னதான் வெளியே எந்த சோகமும் இல்லாத மாதிரி கத்துனா கூட ஷென்னு மறுபடியும் அவனோட வீட்டுக்கு போறான். உள்ள போனா அவனுக்கு பயங்கர சோகமா இருக்கு. நேரா ஹுவாஷி இருந்த ரூமுக்கு தான் போறான். என்னை விட்டு பிரியறேன்னு சொன்னா, ஆனா இப்படி பிரிவா நினைக்கலன்னு சொல்லிட்டு இந்த ரூம்ல எதுவுமே அவன் பொருள் இருக்க கூடாது, எல்லாத்தையும் காலி பண்ணணும், புரியுதா அப்படின்னு லூ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அந்த டெய்லர் ஷாப்ல இருந்த எல்லா ஆளுங்களையும் புடிச்சீங்களான்னு கேட்க எல்லாருமே ஸ்பை தான், அத்தனை பேரையும் புடிச்சாச்சுன்னு லூ சொல்றான். ஷென்னு நேரா கிளம்பி போறான். நிறைய லேடிஸும் இருக்காங்க, ஜென்ஸும் இருக்காங்க. அவங்களெல்லாம் போட்டு சாட்டையில அங்க இருக்கிறவங்க வெளுத்துட்டு இருக்க, யாரும் எந்த வார்த்தையும் பேச மாட்டேங்கிறாங்க. ஷென் பக்கத்துல போயிட்டு இருக்கான். அதுல ஒருத்தர் கையிலயும் அதே மாதிரி அந்த டாட்டூ இருக்கு, அந்த பாய்சன் டாட்டூ. அதை பார்த்துட்டு இது என்னது அப்படின்னு கேட்க உடனே அங்க இருக்கிற ஒருத்தர், அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது, நாங்கெல்லாம் சாகிறதுக்கு ரெடியா இருக்கோங்கிறதுக்காக சிம்பல் தான் இது அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஹுவாஷி இளவரசி, அவ எதுக்காக அதை போட்டிருக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டே அவ கையில இருக்கிறது வந்துட்டு சாகிறதுக்கான சிம்பல், அடிமை சிம்பலா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு ஷென்னு நினைக்கிறான். அப்ப பக்கத்துல இந்த லேடி ஒருத்தி இறந்து போயிடுறா. இந்த மேடமை நாங்க அடிக்கவே இல்லை, ஆனா இறந்து போயிட்டாங்கன்னு ஒரு ஆள் சொல்ல அவங்க கையை எடுத்து ஷென்னு பாக்குறான். அந்த மார்க் ரொம்ப டார்க்கா இருக்கு. ஷென்னு யோசிக்கிறான், ஹுவாஷிக்கு அப்பப்போ லேசா இருக்கும், சில சமயம் இருக்கவே இருக்காது, அப்பப்போ டார்க்கா இருக்கும், அப்போ இது கண்டிப்பா ஏதோ ஒரு விஷத்தோட அறிகுறி போல அப்படின்னு மனசுல யோசிச்சுட்டு, என்கிட்ட இதுக்கான மாத்து மருந்து இருக்கு, இந்த விஷத்தை பத்தி உண்மையை சொல்றவங்களுக்கு அந்த மாத்து மருந்தை கொடுப்பேன்னு ஷென்னு சொல்லிடுறான். உடனே அங்க இருக்கிற எல்லாரும் கத்த ஆரம்பிக்கிறாங்க, எனக்கு கொடுங்க, இந்த விஷத்தை பேரு ஜிங்டா விஷம், இதை நாங்க அந்த ஊர்ல இருந்து கிளம்பும் போதே கொடுத்துதான் அனுப்புனாங்க, இல்லைன்னா எங்க குடும்பத்தெல்லாம் அங்க கடத்தி வச்சிருக்காங்க, கொன்னுடுவோன்னு சொல்லிதான் மிரட்டி அனுப்புனாங்க, மாசம் மாசம் மாத்து மருந்து சாப்பிட்டா மட்டும் தான் எங்களோட உயிரோட இருக்க முடியும், இந்த விஷத்துக்கான முறிவு மருந்து எங்க கிட்ட இல்ல, பிளீஸ் அதை கொடுங்கன்னு சொல்ல, அப்போ ஹுவாஷி அவளையுமா அப்படி மிரட்டி அனுப்பியிருக்காங்க அப்படின்னு ஷென்னு கேக்குறான். அங்க இருக்கிற ஆளு, ஹுவாஷி என்ன பெரிய ரொம்ப முக்கியமான இளவரசியா உன்னை நம்பி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அனுப்பியிருப்பாங்கன்னு நினைச்ச, அவளே எங்க அடிமையா இருந்தவ, ஒரு செம்பு ஒரு மருந்து வேணும்னா கூட கால விழுந்து அந்த இடத்துல கெஞ்சிட்டு இருப்பா, நீ ஒரு பிச்சைக்காரன், உனக்கு ஏத்த மாதிரி ஒரு பிச்சைக்காரியை தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னு அந்த ஆள் சிரிக்க ஆரம்பிக்க ஷென்னுக்கு ஹுவாஷியை நினைச்சு இன்னும் ரொம்ப பாவமா இருக்கு. அங்க இருந்து வெளியே வந்துட்டு இருக்கான். அப்போ ஹுவாஷிக்கு அவ தம்பி எழுதின லெட்டரை அந்த ரூமை கிளீன் பண்ணும் போது அசிஸ்டன்ட் கொண்டு வந்து கொடுக்குறான். ஷென்னுக்கு கன்ஃபார்மே ஆயிடுது, ஹுவாஷியோட தம்பியை புடிச்சு வச்சுட்டு தான்
அடுத்து நேரா இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு இவளை மிரட்டி வச்சிட்டு இருக்காங்க, இவ விஷம் சாப்பிட்டு அப்படின்னு எல்லாமே தெரியுது. இன்னும் நாங்க பாடி கிடைக்கவே இல்லை அப்படின்னு லூ சொல்லிக்கிட்டு இருக்க ஷென்னுக்கு ரொம்ப சோகமா இருக்கு. அந்த டெட் பாடி ஒரு பொண்ணு இருந்தால அவளை வேற எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஷென்னுக்கு மனசு கஷ்டமா இருக்கும் போதே அந்த இடத்துக்கு ஃபோர்த் பிரின்ஸ் சீயோட ஓடி வந்துடுறான். குவாஷிக்கு என்ன ஆச்சு, அவங்க வந்து என்ன எப்படி திரும்ப காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ணாங்க, நான் மயக்கத்துல இருக்கும் போது என் காதுக்கு நல்லா கேட்டுச்சு, அவங்க மட்டும் இல்லைன்னா அப்பவே அந்த டைலர் கழுத்தறுத்து கொண்டு இருப்பான்னு சொல்ல, அப்ப அவ சொன்னதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு ஷென்னு கேக்குறான். குவாஷிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு இப்பதான் நான் கேள்விப்பட்டேன், நீதான் அவளை கொலை பண்ணிருக்க, உன்னை நான் சும்மா விட மாட்டேன் ஃபோர்த் பிரின்ஸ் ஒரு பக்கம் கத்திட்டு இருக்கான். ஷென்னுக்கு ஏற்கனவே அவ கெட்டவன் நினைச்சப்ப கூட அவன் மேல பயங்கர இருக்க பாசத்தால ரொம்ப பாவமா இருந்தது. இப்ப அவன் நல்லவன் தெரிஞ்சதும் மனசு உடைஞ்சு போய் உட்கார்ந்துட்டு இருக்கான். இப்பதான் வாஷி ஊருக்கு இவங்க வேவு பார்க்க அனுப்புன ஆள் அங்க வந்திருக்கான். அந்த பையன் வந்துட்டு பாவங்க வாஷி, அவ சாதாரண ஒரு இளவரசியா அங்க வளர்க்கப்படல, பிச்சைக்காரியோட மோசக்காரியா வளர்த்திருக்காங்க. அவள ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா அந்த பொண்ணு, அவ தம்பிய வேற கடத்தி வச்சிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு ஒரு சாப்பாட்டுக்கு கூட ரொம்ப கஷ்டப்பட்டு வேலைக்காரங்களை விட மோசமான நிலைமையில தான் வளர்ந்திருக்கான்னு சொல்ல ஷென்னுக்கு இன்னும் குற்ற உணர்ச்சி அதிகமாயிட்டே இருக்கு. இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான், அவளை போய் தப்பா எடுத்துட்டோமே அப்படின்னு. மறுபடியும் அவளோட ரூம்க்கு வந்து எட்டி பாக்குறான். அதை பார்க்கும் போதெல்லாம் அவன் ஞாபகம் வந்துட்டே இருக்கு. இப்ப கதறி கதறி அழ ஆரம்பிச்சிடுறான். நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன், இப்ப என் உயிரை கூட கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கேன், வாஷி வந்துடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். தேடும் போது இவன் ஒரு தடவை கோயிலுக்கு போயிட்டு ஒரு குட்டி பவுச் கொடுத்தான்ல, அது மட்டும் தான் கிடைச்சது அப்படின்னு கொடுக்க, நானே நேர்ல வந்து தேடுறேன் அப்படின்னு ஷென்னு மறுபடியும் ஆத்துல இறங்கி தேட ஆரம்பிக்கிறான். எங்கேயாவது வாஷி கிடைச்சிட மாட்டாளா அப்படின்னு பெரிய பிடிச்ச மாதிரி தேடிக்கிட்டு இருக்கான். ஆனா அப்படியே டைம் ஓடுதே தவிர வாஷி கிடைக்கல. இங்க சீகி அடுத்து நம்ம ஃபோர்த் பிரின்ஸ் ரெண்டு பேரும் கோயிலுக்கு வந்து வேண்ட ஆரம்பிக்கிறாங்க, வாஷி எப்படியாவது நல்லபடியா திரும்ப வந்துடணும் அப்படின்னு. அப்ப வெளியே சத்தம் கேக்குது. ஜோபோன்னு சொல்லிட்டு ஒரு பையன் புது ஃப்ரெண்ட் இருந்தான்ல, அவன் அந்த பெரிய பணக்கார குடும்பத்து பசங்க எல்லாம் கலாய்ச்சு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க வர நம்ம சீகி அவங்க கிட்ட சண்டை போட்டு அதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டா. என்ன பெரிய ஆம்பளைங்களோ, ஒரு பொண்ணு கிட்ட கூட உங்களால ஜெயிக்க முடியல அப்படின்னு சீகி சொல்ல ஆரம்பிக்கிறா. எதுக்கடா ஜோபோவை திட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, ஆமா நீங்க ரெண்டு பேரும் எதுக்கு இந்த பையனுக்கு சப்போர்ட் வாங்குறீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே ஃபோர்த் பிரின்ஸ பாத்துட்டாங்க. ஃபோர்த் பிரின்ஸ்க்கு ஒரு பெரிய வணக்கத்தை போட, சார் உங்க ஃப்ரெண்டுன்னு எங்களுக்கு தெரியாம போயிடுச்சு, நாங்க இங்க இருந்து கிளம்புறோம், அந்த பசங்க கிளம்ப உடனே எங்க சீகி வந்துடுறா. என்ன வெக்க கிட்ட பசங்களா, ஃபோர்த் பிரின்ஸ பார்த்து பயந்துட்டு ஓடுறீங்க, இந்த பையன் ஜோபோ இருக்கானே எங்க ஃப்ரெண்டு தான், அவனுக்கு இனிமே ஏதாவது தொந்தரவு பண்ணீங்க நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்ல, உடனே ஜோபோ பாக்குறான். உங்களுக்கு வந்து நான் கிஃப்டா ஒரு கவிதை ஒண்ணு சொல்றேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். சீக்கு அதெல்லாம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு அறிவு இல்ல. ஆனா ஃபோர்த் பிரின்ஸ் அந்த பசங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் சிரிக்க ஆரம்பிக்கிறான். அவங்கள பாராட்டுற மாதிரியே கண்டபடி பேசி வச்சிட்டு இருக்க, அவங்களுக்கு அது புரியறதுக்கு ஒரு 4 நாள் ஆகும்டா அப்படின்னு சொல்லிட்டு, நீ எழுதியிருக்கிற கவிதை எஸ்ஸே ரொம்ப சூப்பரா இருக்கு, இதை நான் போய் பெரிய இடத்துக்கு சேர்றதுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு ஃபோர்த் பிரின்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க ராஜா ஷென்னு ரெண்டு பேரும் கேம் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ராஜா சொல்றாரு, நீ ரொம்ப தூக்கத்துல இருக்க போல, உன்னை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்காக நான் ஆளுங்களை கூப்பிட்டிருக்கேன்னு சொல்ல, நம்ம ஷென்னுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு 4 பேர் வந்து அடிக்கிறதுக்காக நிக்கிறாங்க. ஷென்னுக்கு ராஜா கோவமா இருக்காருன்னு தெரியுது. நேரா கிளம்பி போறான். பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அடி வாங்கிட்டு கஷ்டப்பட்டுட்டே வந்து ஷென்னு ராஜா பக்கத்துல உட்கார்றான். ராஜா முறைச்சுக்கிட்டே, எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா அந்த இளவரசி இறந்து போயிட்டு, உனக்கு துணை மனைவியா இருந்தா, முறைப்படி இன்னும் கல்யாணம் கூட நடக்கல, அதுக்குள்ள அந்த பொண்ணு இறந்து போயிட்டு இருக்கா, பக்கத்து நாட்டுல இருந்து யாராவது கேட்டு வந்தா நான் என்ன பதில் சொல்றது, நீ என்ன எனக்கு பதில் வச்சிருக்க, ஒரு ரிப்போர்ட் கூட கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கோவப்பட்டு இருக்காரு. நீ ஏற்பாடு பண்ண குழப்பம் தான் இது, இந்த குழப்பத்துக்குலாம் நீ தான் பதில் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஷென்னு பாக்குறான். சரி ஓகே ராஜா அப்படின்னு அமைதியா அங்க இருந்து கிளம்புறான். ஷென்னு வீட்டுக்கு வந்து லூ கிட்ட பேசிட்டு இருக்கான். வேலைக்கார பொண்ணை என்ன பண்றது அப்படின்னு கேட்க, அவ என்ன பண்ணணும்னு நினைக்கிறாளோ அதை அப்படியே விட்டுரு, அவளை கண்டுக்காத அப்படின்னு ஷென்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். லூவும் ஓகே அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். இங்க மறுபடியும் நம்ம வாஷியோட பழைய நாடு, அதாவது அவளோட நாடை காட்டுறாங்க. அங்க அந்த ராணி இருந்துட்டு இருக்கா. அவளுக்கு ஒரு அங்க ராஜகுரு ஒருத்தர் இருக்கான். அவன்கிட்ட ராணி பேசிட்டு இருக்கா. எவ்வளவு தைரியம் தான், நான் பார்த்து அந்த டைலர் ஷாப் அங்க பிக்ஸ் பண்ணேன், அங்க இருக்கிற எல்லாருமே நம்மளோட ஸ்பையா இருந்தாங்க, இப்படி அத்தனை பேரையும் ஸ்பாயில் பண்ணிட்டான் ஷென்னு, தேவையில்லாத விஷயத்துல தலையிட்டுக்கிட்டு இருக்கான், போய் இந்த தேர்ட் பிரின்ஸை நம்பின பாரு, அவனை நம்பி எனக்கு எல்லாமே ஸ்பாயில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கார பொண்ணை கூப்பிட்டு, நான் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கலான்னு இருக்கேன், என்னோட ராஜகுரு கொஞ்ச நாள் எல்லா பொறுப்பையும் பாத்துக்குவாரு, என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்ல, உடனே வேலைக்கார பொண்ணு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. ஷென் எப்ப பாரு ஒரு இடத்த செதுக்கிட்டே இருப்பான்ல, மறுபடியும் போய் அவன் செதுக்க ஆரம்பிக்க அந்த இடத்துக்கு லூ வந்துடுறான். எவ்வளவு தேடியும் 100 கிலோமீட்டருக்கு தேடிட்டோம் ஆத்துல இருந்து, ஆனா இன்னும் பாடி கிடைக்கல அப்படின்னு சொல்ல ஷென் அவன் கையவே கீறிக்கிறான். லூ உடனே நான் இன்னும் தேடுதல் அதிகப்படுத்துறேன்னு சொல்ல, இல்ல வேண்டாம், 100 கிலோமீட்டர் தேடிட்டோம் இன்னமும் கிடைக்கல, ஆனா பாடி கிடைக்கல அப்படிங்கிறது நமக்கு ஒரு நல்ல விஷயம் தான், இன்னொரு விதத்துல தேட ஆரம்பிக்கலான்னு அங்க இருக்கிற ஹாஸ்பிட்டலோட டீடைல்ஸ் எல்லாம் கொண்டு வர சொல்றான். ஹாஸ்பிட்டல்ல டாக்டர்ஸ் எல்லாம் என்ன வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னு. ராத்திரி ஃபுல்லா ஒரு ஹாஸ்பிட்டல்
ஹாஸ்பிட்டல்லே டாக்டர்ஸ் எங்க பாக்குறாங்க, என்ன வேலை பாக்குறாங்க, எங்க போறாங்கன்னு எல்லாத்தையும் தேடுறான். லூ பக்கத்துல உட்காந்துட்டு தூங்கி போயிடுறான். அடுத்த நாள் காலையிலே ஆகுது. ஷென் ஏச்சிடுறான். நீங்க இன்னும் தூங்கவே இல்ல பாஸ் அப்படின்னு லூ பக்கத்துல வந்து உட்கார, இங்க பாரு, இந்த டாக்டர் அடிக்கடி இந்த ஒரு மாசத்துல மட்டும் 4-5 தடவை தேர்ட் பிரின்ஸோட வீட்டுக்கு போயிருக்காரு. தேர்ட் பிரின்ஸ்க்கு உடம்பு நல்லாதான் இருக்கு. அதுவும் அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட ராஜ மருத்துவர் தான் வருவாரு. ஆனா இந்த டாக்டர் எதுக்காக போகணும்? இப்ப கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு ஷென்னலும் 2 பேரும் கிளம்புறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. டாக்டர் தேர்ட் பிரின்ஸ் வீட்டுக்கு போயிருக்காரு அப்படின்னு அங்க இருக்கிறவர் சொல்லவும் ஷென்ன வேகமா கிளம்புறான். இங்க தேர்ட் பிரின்ஸ் வீட்டை காட்டுறாங்க. கரெக்டா உண்மையாவே நம்ம குவாஷி அங்கதான் இருக்கா. அவளுக்கு ஏதோ ஞாபகம் வந்து நினைவு வர மாதிரி இருக்கு. நல்ல கோமால இருக்கிற அவளுக்கு, நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக பக்கத்து நாட்டுக்கு போக போற, இல்லன்னா உன் தம்பியை நான் கொண்டுடுவேன்னு ராணி சொன்னது ஞாபகம் வருது. டக்குன்னு கண்ணு முழிச்சிடுறா. அது வரைதான் அவளுக்கு ஞாபகமே இருக்கு போல. வேலைக்கார பொண்ணு, நீங்க எவ்வளவு தெரியுமா ஹைட்ல இருந்து பாறையில இருந்து விழுந்தீங்க, யூகோ மலையில இருந்து விழுந்துட்டீங்கன்னு சொல்ல, அந்த மலையில இருந்து விழுந்துட்டோமா, கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக நான் அந்த மலை வழியா தான் விழுந்துட்டு இருந்தேன், அப்போ நாங்க விழுந்துட்டேனா அப்படின்னு வாஷி கேக்குறா. வேலைக்கார பொண்ணுக்கு இப்பதான் தெரியுது, வாஷியை இவதான் வந்து ஓரமா கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்கா. ஒரு தடவை முதல் நாள் தேடும் போதே இது யோசிச்சுட்டு, அப்ப அவங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. இருக்கிற பிரச்சனையில ஞாபக மறதி வேற. அடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.